Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இந்த வீடியோல எந்த காலேஜோட கட் ஆஃப் பத்தி பார்க்க போறோம் 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெல்டெக் மல்டிடெக்னு சொல்லலாம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இந்த காலேஜில் 2024ல என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த டேட்டா பேஸ் எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2024 கவுன்சிலிங் ஒவ்வொரு ரவுண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 ரவுண்ட்ஸ் வந்தது. ஒவ்வொரு ரவுண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜை வந்து அலாட் பண்ணி எடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும். அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு காலேஜிலும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத அனலைசிஸ் பண்ணிருக்கோம். இது டிஎன்ஏவோட ஆஃபீஷியல் டேட்டா. ஓகேங்களா, இந்த டேட்டா வச்சு ஒவ்வொரு கல்லூரியும் டாப் காலேஜஸாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், சென்னை அண்ட் தென் சவுத் ரீஜியனில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் எல்லா காலேஜஸ்லையுமே கட் ஆஃப் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு முறை நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்க, எல்லா காலேஜஸோட கட் ஆஃபும் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. இப்போ இந்த வெல்டெக் மல்டிடெக் காலேஜோட கட் ஆஃப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, பேசிக்கான விஷயம், ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. 1118 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகேங்களா, வெல்டெக் மல்டிடெக். இதுக்கு முன்னாடி ஹைடெக் காலேஜோட வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தலாம். ஏஐடிஎஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓப்பன் கேட்டகரியில் 165 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஓகே, இப்போ பேசிக்காக நம்ம போன வீடியோலையும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு 30 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்கன்னு வைங்க ஓப்பன் கேட்டகரி. அப்போ இந்த 30வது ஸ்டூடெண்ட் வந்து எடுத்த கட் ஆஃப் தான் இந்த 165 அப்படிங்கிறது. ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே அதே கான்செப்ட் தான் வரும். ஓகேங்களா, எவ்வளவு சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா ஒரு 27 சீட்ஸ் இருக்கலாம், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 சீட் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 6 சீட் இருக்கலாம், இங்க ஒரு 2 சீட் இருக்கலாம், இங்க வந்து சீட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு சீட் இருக்கலாம். இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்ல சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓப்பன் கேட்டகரி 165 க்ளோஸ் இருக்கு. பிசி 157.5, பிசிஎம் 160, எம்பிசி 154.5, எஸ்சி 142.5, எஸ்சிஏ 110 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி வந்து க்ளோஸ் ஆகல. ஓகேங்களா, சீட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காது எஸ்டிக்கு, இல்லைன்னா வந்து சீட்ஸ் யாரையும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இங்கே என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்சஸ் பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறனால நம்ம கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருக்கக்கூடிய கோர்சஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மற்ற கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே கட் ஆஃப் வைஸ் உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது சிஎஸ்பிஎஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓப்பன் கேட்டகரியில் 162.5, பிசியில் 154.5, பிசிஎம் 149 க்ளோஸ் இருக்கு. எம்பிசி ஆல்சோ 149.5, எஸ்சி 119.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ். ஓப்பன் கேட்டகரி 167.5 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி 160.5, பிசிஎம் 160, எம்பிசி 161, எஸ்சி 136, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 124.5 அண்ட் எஸ்டி பார்த்தீங்கன்னா 121.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது இசி டிபார்ட்மெண்ட். இசிஐ பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 165 கட் ஆஃப்லையும், பிசி 156, பிசிஎம் 161, எம்பிசி 153.5, எஸ்சி 141 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆகல. அடுத்தது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். ட்ரிபிள்க்கு என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் ஐடி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில என்ன கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 165 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஓப்பன் கேட்டகரி. பிசி 156.5, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 150, எம்பிசியில் 155, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 127.5லையும், எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு வந்து சீட்ஸ் ஃபில் ஆகல. ஓகேங்களா, அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃபைனலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெல்டெக் மல்டிடெக் காலேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் மல்டிடெக் காலேஜ். இதோட ஓப்பன் கேட்டகரி 164, பிசி பார்த்தீங்கன்னா 156.5, பிசிஎம் 162.5, எம்பிசி 154, எஸ்சி 128 அண்ட் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 108 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து 2024ஓட ப்ரொஃபஷனல் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ். ஓகேங்களா, கோயம்புத்தூராக இருக்கட்டும், சென்னை ரீஜியனாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சவுத் ரீஜியனில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸோட கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. எல்லா டாப் காலேஜஸோட வீடியோஸும் இருக்கு. காலேஜோட கட் ஆஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் சொல்லுங்க, நம்ம அதை பத்தியும் பேசலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவீங்க. கவுன்சிலிங்ல அப்டேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் போடுறதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படிலாம் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும் எல்லா ப்ராசஸும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.